வணக்கங்க. இந்த கவர்மெண்ட்டு எல்லா பட்ஜெட்லயும் நம்மட்ட பேசுறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர தான் பெருசா கவர்மெண்ட் பேசிக்கிட்டே இருக்கும். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்படி பண்ணோம், அப்படி பண்ணோம், சூப்பரா பண்ணோம். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக நாங்க இவ்வளோ செலவு பண்ணோம், இவ்வளோ கடன் வாங்கினோம், இந்த ரோடு இங்கே போட்டோம், அங்கே போட்டோம்னு. இன்ஃபேக்ட் நான் பல தடவை காட்டின மாரி ஒரு 5 ஹைவே 4 லேன் ஹைவே போட்டு 1 கிலோமீட்டர் போட்டா ஒரு லேனையும் 1 கிலோமீட்டரா கவுண்ட் பண்ணி 1 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர்னு சொல்லுது. இது மாதிரி டோல் விலையை பயங்கரமாக ஏற்றுறது. இந்தியா ஃபுல்லாக பல இடத்துல பல மக்கள் டோலை ஜாஸ்தி போட்டிருக்காங்கன்னு டோல் எடுக்கக்கூடாதுன்னு அடிக்கிறது. அதுக்கப்புறமா நம்ம ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரையில் எய்ம்ஸ் கட்டுறேன்னு சொல்கிறது. 5 வருஷமாக இன்னும் எய்ம்ஸுக்கு பில்டிங் கூட செங்கல் கூட வைக்கல. இது பல இடத்துல இது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ரீசண்டாக என்ன ஆயிடுச்சுங்கிறத பற்றி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசலாம்னு நினச்சேன். இப்போ பிரதமர் ஜான்வரி 12ஆம் தேதி அடல் பிஹாரி வாஜ்பாய் நவ சேவா அடல் சேது அப்படின்னு ஒன்று கூப்பிட்டாரு. அது ஹிந்தியில் வாயில் நுழையாட்டாலும் என்ன பண்ணார்னா, பாம்பேயில் மும்பை டிரான்ஸ் ஹார்பர் லிங்க்கு பாம்பேயில் ரோட்டில் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு கடல் மூலமாக ஒரு 17 கிலோமீட்டர் ரோடு போட்டாங்க டிராஃபிக்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு. இதை பெரிய ஃபன் ஃபேரோட திறந்து வச்சாங்க. இது நம்ம டோல் கட்டி போகிறது ஹைவே, ரொம்ப ஃபாஸ்ட்டு சூப்பர் ஹைவே போகிற வண்டி. இது த லாங்கஸ்ட் சீ பிரிட்ஜ் இன் இந்தியா. இதுதான் இதை ஒரு பெரிய மார்வல் இப்படியே கவர்மெண்ட் கட்டிடுச்சுன்னு இனாகரேட் பண்ணிவிட்டு பிரதமர் மேலேயும் கீழேயும் நடந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா நீங்கள் இங்கே ஒரு ஃபோட்டோவை நான் போடுறேன், பார்த்துக்கோங்க. இதை ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி 17,840 கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணி கட்டியிருக்கிறாங்க. 17,840 கோடி ரூபா. 21 கிலோமீட்டர் 22 கிலோமீட்டர். நீங்கள் அதை ரவுண்டு பண்ணி 20னா கூட நீங்கள் 21.8ஆல் டிவைடு பண்ணிங்கன்னா எவ்வளோ ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் இதில் 21.8ல் 16.5 கிலோமீட்டர் கடலுக்குள்ளால் போகுது. இந்த பிரிட்ஜ் என்ன பண்ணுறது, நவி மும்பையும் கனெக்ட் பண்ணுறது. ஏன்னா நீங்கள் நார்மலாக ரோடு மூலமாக போனீங்கன்னா ரொம்ப நேரம் ஆறுதுன்னு பாம்பேயும் நியூ பாம்பேயும் கனெக்ட் பண்ணுது. ஸோ தட் டிராஃபிக் ஃப்ளோவை இம்போர்ட் பண்ணி ட்ராவல் டைமை பயங்கரமாக குறைக்கிறதுக்காக இதை பண்ணியிருக்காங்க. இது நிஜமாகவே ரொம்ப நாளாக பிளான் பண்ண ப்ராஜெக்ட்டு. உங்களுக்கு முன்னாடியே இது ரொம்ப நாளாக இது மாதிரி ஒன்று தேவைன்னு. இப்போ இதில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த அடல் சேத்துவில் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்டர்நெட்டில் ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, நான் எடுத்து போடுறேன். தொடர்ந்து ஒரு 2-3 மாதத்துலேயே அங்கங்கே கிராக்குனா என்னென்னா, சடனாக ஒரு நாளைக்கு பொத்துன்னு பிரிட்ஜு கீழே கூட விடணும். இந்த கிராக்கு இன்ஸ்பெக்ட் பண்ணி பல பேர் என்ன சொல்லிங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி ரொம்ப மோசமாக இருக்குது. இதில் என்ன இருக்குன்னா, அதில் ஒரு ரோட்டில் ஒரு போர்ஷனு 1 ஃபுட்டு உள்ளே கேவின் ஆகிடுச்சு. அதாவது என்ன, ரோட்டில் இப்படி நீங்கள் போகிறீங்கன்னா டபக்குன்னு ஒரு அடிக்கு ஒரு ஓட்டை விடும், கார் இப்படி போய் நிற்கும். ஒரு குச்சியை எடுத்து ஒருத்தர் அந்த ரோடுக்குள்ளே விட்டிங்கன்னா அது உள்ளுக்குள்ளே டபக்குன்னு உள்ளே போகுது. அந்த உடன் ஸ்டிக்கை நீங்கள் அந்த கேப்புக்குள்ளே உள்ளே விட்டிங்கன்னா அது உள்ளே போகுது. அதாவது ஒரு 1/2 கிலோமீட்டர் நியூ பாம்பே மேலே இருக்கிறது ஒரு அடிக்கு கீழே இறங்கிடுச்சு. இது ஸ்டேட் கவர்மெண்ட் 18,000 கோடி கட்டி இதை பண்ணியிருக்காங்க. 17,840 ருபீஸு. இதுக்கு மேலே இதில் வட்டி கடன் வாங்கி தான் கட்டியிருக்காங்க. இதுக்கு மேலே இது வட்டி போட்டு கட்டியிருக்கணும். ஆளுங்கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கவர்மெண்ட்டை தப்பாக பேசுகிறீங்க, இதை பற்றி போகாதீங்க, பிரிட்ஜு சரியில்லைன்னா பிரிட்ஜை குறை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறான், இதனால் எந்த டேஞ்சரும் இல்லை, அது கீழே விழுந்துடாது, சேஃபாக இருக்குது. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிரிட்ஜோட ப்ராஜெக்ட் ஹெட்டு பேர் கைலாஷ் கனேத்ரா. அவர் என்ன சொல்கிறாரு, சர்வீஸ் ரோட்டில் தான் சார் கிராக் விழுந்திருக்கு, மெயின் பிரிட்ஜில் இன்னும் கிராக் விடலை அப்படின்னு. அதாவது மெயின் பிரிட்ஜில் இனிமேல் கிராக் விழுன்னு நம்ம எடுத்துப்போம். சர்வீஸ் ரோட்டில் தான் கிராக் விழுந்திருக்கு, மெயின் ரோட்டில் கிராக் விடலை. அதனால் டிராஃபிக் டிஸ்ட்ரப்ஷன் இல்லாமல்
நாங்கள் ரிப்பேர் பண்ணிடுவோம்னு. இதை எதிர்கட்சிலாம் எடுத்து பெருசாக பேசின அப்புறம் எம்எம்ஆர்டிஏ மும்பை அந்த கவர்மெண்ட்டோட ஏஜென்சியானுங்க கான்ட்ராக்டரை விட்டுட்டு இந்த கிராக்கு ரோடை ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு வீடியோ அத்தல் சேத்துவில் எங்கெல்லாம் கிராக் இருக்குங்கிறத போட்டு காட்டுற வீடியோ இருக்குது. அதில் ஃபோட்டோஸை நான் எடுத்து போடுறேன். நாங்கள் ஏதோ பேசுகிறோம் அப்படிங்கிறத விட்டுட்டு நிஜமாகவே கிராக் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கங்க. இந்த கான்ட்ராக்டை இதோட நிறுத்திப்போம். இப்போ நம்ம இதில் ஏன் இவ்வளோ தூரம் கிராக்ஸ் வருது? இதே மாதிரி உத்தராகண்டில் ஒரு பெரிய டனல் ஒன்று கீழே விழுந்தது. அதுக்கப்புறம் இந்த ராட் மைனர்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்க தான் போய் அங்கே இருக்கிற மைனர்ஸை உள்ளே தோண்டி காப்பாற்றினாங்க. இது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிக்கு என்ன கான்ட்ராக்ட் கொடுத்தவங்கன்னா இந்த எலக்டோரல் பாண்டு ஸ்கீம் அப்படின்னு ஒன்று வச்சோம். இந்த எலக்டோரல் பாண்டு ஸ்கீமில் யாரெல்லாம் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய ப்ராஜெக்ட் வாங்கினாங்களோ அவங்க எய்தர் முன்னாடியே காசு கொடுத்துருக்காங்க ஆளும் கட்சிக்கு. அதுக்கப்புறம் இன்ஃபேக்ட் அந்த உத்தராகண்டில் விழுந்த ஆள் கொடுத்துருக்கான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பெரிய பெரிய கான்ட்ராக்ட் கொடுத்தவன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கான்ட்ராக்ட் கொடுத்தவனுக்குன்னா பணம் பிஜேபிக்கு எலக்டோரல் பாண்டு மூலமாக கொடுத்துருக்குறான். இல்லாட்டா கான்ட்ராக்டு வாங்கினவன் வாங்கி எக்ஸிக்யூட் பண்ணவன் பணம் கொடுத்துருக்குறான். அந்த பேரெல்லாம் எலக்டோரல் பாண்டு கான்ட்ராக்டை நீங்கள் எடுத்து போட்டால் போதும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பர்ஸ் கிவிங் எலக்டோரல் பாண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா அப்படியே எல்லா பேப்பர்லேருந்தும் லிஸ்ட்டு வரும். அதாவது பேசிக்லி என்னென்னா இதை ஆர்கனைஸ்டு லூட் அண்ட் பிளண்டர்னு மன்மோகன் சிங் டிமானிட்டைசேஷன் பற்றி தெளிவாக பேசினார். இந்த எலக்டோரல் பாண்டும் அதே மாதிரி ஆர்கனைஸ்டு ஸ்கீம் தான். யாராவது போலீஸில் மாட்டிக்கிட்டாங்க, இடியில் மாட்டிக்கிட்டாங்கன்னா இப்போ இந்த கவிதா ரெட்டி கேஸுன்னு இருக்குது பாருங்க, பிஆர்எஸோட பொண்ணு கேஸு, அதுக்கு அரபிந்தோ ஃபார்மா எம்டிங்கிறவர் தான் லஞ்சம். அவர் தான் இந்த கோபிட்வீனாக இருந்தார் எக்ஸைஸில் கேஸ், லிக்கர் எக்ஸைஸ் கேஸில். அவர் அக்யூஸ்டாக இருந்தார். ஒரு 50 கோடி அவர் கம்பெனி பிஜேபிக்கு எலக்டோரல் பாண்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உடனே அவரை அப்ரூவராக மாற்றிடுறாங்க. இது மாதிரி கிளியராக காசு கொடுத்தவங்களுக்கு ஃபேவர்ஸ் நடந்திருக்குங்கிறது தெளிவாக தெரியுது. இவர் காசு கொடுத்து ப்ரூஃப் இருக்கிறவரை நீங்கள் இதாக மாற்றிட்டீங்க, அப்ரூவராக மாற்றிட்டீங்க. யார் மேலே ப்ரூஃபே இல்லையோ டெல்லி சீஃப் மினிஸ்டர், டெப்டி சீஃப் மினிஸ்டரை பர்மனெண்ட்டாக ஜெயிலில் வச்சுருக்கீங்க. ஹைகோர்ட் பெயில் கொடுத்து லோக்கல் கோர்ட்டில் பெயில் வாங்கினா கூட வீக்கெண்டுன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்க. இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அப்போது இது மாதிரி கான்ட்ராக்டுக்கு நீங்கள் ஹெவியாக முன்னாடியே நம்ம எலக்டோரல் பாண்டு முன்னாடி மாதிரி வாங்கிட்டோம்னா அவன் பணம் சம்பாதிச்சாகணும். மார்ஜின் இல்லாமல் யாருமே ஃப்ரீயாக வேலை செய்ய மாட்டாங்க. அப்போது இதில் மார்ஜினுக்காக சரியான குவாலிட்டி ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணாமல் ப்ராப்ளம் வருது. இதுக்கு தான் எல்என்டி என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இந்தியாவில் பெருசாக கான்ட்ராக்டே வருதில்லை, நாங்கள் இந்தியாவில் பெருசாக கான்ட்ராக்டும் எடுக்கிறது இல்லை, நாங்கள் வெளிநாட்டில் வெஸ்ட் ஏஷியாவில் தான் கான்ட்ராக்ட் எடுக்கிறோன்னு தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னுங்கிறத நம்பினோன்னா நம்மளுக்கு பல ப்ராப்ளம். ரயில்வே ஆக்சிடெண்ட்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் எவ்வளோ ரயில்வே ஆக்சிடெண்ட் நடக்கிறதுன்னு தெரியும். கவச்சுன்னு ஒன்றுத்தில் கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணி செலவு பண்ணியிருக்காங்க, 2 ட்ரெயின் மோதவே முடியாதுன்னு. ஆனால் தினம் இந்த வருஷம் 5 வருஷத்தில் 40 வாட்டி இது மாதிரி நடந்திருக்கிறதா ரயில்வே ரிப்போர்ட்டே சொல்லுது. நீங்கள் வந்தே பாரத் விட்றேன்னு வந்தே பாரத் விட்டுட்டு இது மாதிரி சேஃப்டியில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறீங்க. சாதாரண மக்களுக்கு இருக்கிற ட்ரெயினை கேன்சல் பண்ணுறீங்க. எவ்வளோ பேரால் வந்தே பாரத்தில் போக முடியும்? நன்றி, வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.